அனைவருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ஒரு பென்ட்ரைவர் வந்து இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 ஃபோல்டராக வந்து காட்டும். அதாவது வந்து ஒரு 2 ஆப்ஷனாக காட்டும். யூஎஸ்பி டிரைவ் வந்து டியில் ஒன்று இருக்கும், எஃப்பில் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 விதமாக காட்டும். ஆனால் நான் பென்ட்ரைவர் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு பென்ட்ரைவர் தான் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் 2 போர்ட் வந்து எனக்கு காட்டுது. 2 பென்ட்ரைவர் நான் சொருவி இருக்கிற மாதிரி. கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 1.51 ஜிபி, அதாவது 1.5 ஜிபி தான் வந்து இதோட ஸ்டோரேஜ். அண்ட் இதை பார்த்திங்கன்னா ஒரு 6.06 கிட்டத்தட்ட 6 ஜிபி தான். ஸோ ரெண்டையுமே சேர்த்திங்கன்னா மொத்தத்தில் வந்து ஒரு 7.5 ஜிபி. நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 8 ஜிபி பென்ட்ரைவர் தான் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். பட் பார்த்திங்கன்னா அது 2 விதமாக 6 ஜிபியில் ஒன்று 1.5 ஜிபியில் ஒன்று காட்டுது. ஸோ இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டிரைவ்னு போட்டு ஒரு 2-3 ஆப்ஷன் வந்து காட்டுது. ஸோ நம்ம ஒரு பென்ட்ரைவ் சொன்னோம்னா ஒன்று தான் காட்டணும், இதில் 2-3 காட்டுது. ஸோ 2 ஆப்ஷன் காட்டுது. இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பு டாஸ்பாரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் சிஎம்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். சிஎம்டின்னு டைப் பண்ணிங்கன்னா ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா ரன்னஸ் அட்மினிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு கருப்பு கலர் பாக்ஸு கணக்காக ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டைப் பண்ணணும். ஸோ நான் சொல்கிறத வந்து அப்படியே கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நான் டிஸ்பிளேயில் கூட காட்டுறேன். டிஸ்க் பார்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அடுத்ததாக நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா லிஸ்ட்டு டிஸ்க்கு, அதாவது லிஸ்ட்டு ஸ்பேஸு டிஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. இதுதான் வந்து ஒரு முக்கியமான இடம். டிஸ்க்கு 0வில் வந்து பார்த்தீங்கன்னா 465 ஜிபியில் இருக்குது. இது வந்து என்னோடய நியூ வால்யூம். ஸோ டிஸ்க்கு 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 7000 எம்பி. அப்போனா நான் இன்சர்ட் பண்ணியிருக்கிறது 8 ஜிபி பென்ட்ரைவர். அப்போனா 7000 எம்பி காட்டுது அப்படின்னா இப்போ கீழே ரெண்டாவதாக காட்டுறது தான் என்னோடய பென்ட்ரைவர். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஹார்ட் டிரைவரில் இருக்கிற எதையுமே வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய பென்ட்ரைவர் வந்து என்ன ஸ்டோரேஜோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 ஜிபியா இல்லை இப்போ ஒரு 16 ஜிபியா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அது எத்தனை எம்பி இந்த இடத்துல காட்டுது அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேத்துக்கு டிஸ்க் 1, டிஸ்க் 2, டிஸ்க் 3 இந்த மாதிரி கூட வரும். உங்களுடைய பென்ட்ரைவர் வந்து எந்த டிஸ்க்கு அது என்ன நம்பர் இருக்குதோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். செலக்ட் டிஸ்க்கு 1 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து என்னுடைய பென்ட்ரைவர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் 1ல் இருக்குது. அப்போ செலக்ட் டிஸ்க் 1ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நான் என்டரை வந்து தட்டுறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் டிஸ்க் இஸ் நவ் செலக்டட் டிஸ்க் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா க்ளீன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் அப்படின்னு கொடுங்க. ஸோ க்ளீன் டைப் பண்ணி என்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அது க்ளீன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? இன்னும் வந்து எதுவுமே வந்து கீழே வரலை. ஸோ இப்போ வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதில் என்ன காட்டுது அப்படின்னா ஒரு எரர் கணக்காக ஒன்று காட்டுதுங்க பாருங்கள், எரர் அப்படின்னு காட்டுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா மறுபடி வந்து க்ளீன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் மறுபடியும் நான் வந்து க்ளீன் கொடுத்து என்டரை கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் டிஸ்க் பார்ட் சக்ஸஸ்டு க்ளீனிங் த டிஸ்க் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சக்ஸஸ்ன்னு வரணும். உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு வரலைன்னா மறுபடியும் க்ளீன் டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடவை வரலை. ஸோ இப்போ செகண்ட் டைம் வந்து நான் க்ளீனுன்னு கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. க்ளீனிங் அப்படின்ற டிஸ்க்கும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு வரணும். ஸோ ரெண்டாவது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அடுத்து நான் சொல்கிறத வந்து அப்படியே வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ நான் கீழே வந்து டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ கிரியேட் ஸ்பேஸ் பார்ட்டிஷன் ஸ்பேஸ் ப்ரைமரி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேங்களா? வார்த்தையை வந்து நீங்கள் தப்பாக டைப் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக வந்து ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக டைப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இது வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் தப்பாகிட்டு டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஓகே, கிரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி டைப் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்னு கொடுங்க. ஸோ என்டரை தட்டினீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இதுக்கு அடுத்து கீழே லோடிங் ஆகி அடுத்த ஆப்ஷன் வந்துடும். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்குது. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், டக்குன்னு வந்துடாது. ஸோ உங்களுடைய பென்ட்ரைவரை பொறுத்து. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் டிஸ்க் பார்ட் சக்ஸஸ்டு கிரியேட்டிங் த ஸ்பெசிஃபிக் பார்ட்டிஷன் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்ததாக இந்த வார்த்தையை வந்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபார்மாட் ஸ்பேஸ் எஃப்எஸ் ஈக்குவல்ட் FAT 32 ஸ்பேஸ்
குயிக். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் வந்து தப்பாக அடிச்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நான் வந்து டிஸ்பிளேலேயே வந்து அந்த வார்த்தையை வந்து நான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தையை பார்த்து கூட அப்படியே கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னா 720 பிக்சரில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இன்னும் கிளாரிட்டியாக வந்து தெரியும். 1080 பிக்சரில் கூட வச்சுக்கோங்க. இதோட நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் இந்த வார்த்தையை வந்து டைப் பண்ணிவிட்டு திரும்படி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா என்டர் அப்படின்ற பட்டனை வந்து அமுக்குங்க. ஸோ அமுக்குனிங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள். ஸோ இது வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ கீழே வந்து பாருங்கள் யூஎஸ்பி ட்ரைவ். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பென்ட்ரைவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படிங்கும்போது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் கணக்காக இந்த இடத்துல வந்து காட்டுது. அதாவது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மட் ஆயிடுச்சு அப்படின்ற போல் டிஸ்பிளேலையும் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. 100% வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஆக்டிவ்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் அமுக்குங்க. ஸோ என்டர் அமுக்குனதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு வந்து லோடிங் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அவசரப்பட்டு வேறு எந்த பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு பார்ட்டிஷன் இஸ் ஆக்டிவேட்டட் அப்படின்னு வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அடுத்து இந்த வார்த்தையை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். கரெக்ட் அசின் அப்படின்ற இந்த வார்த்தையை டைப் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ மறுபடியும் யூஎஸ்பி ட்ரைவ் அப்படின்னு உங்களுடைய பென்ட்ரைவர் வந்து கீழே வந்து காட்டும். ஸோ நமக்கு வந்து இன்னும் வேலை இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மை கம்ப்யூட்டரை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். முதல்ல வந்து 2 ஆப்ஷன் வந்து காட்டுச்சு. பென்ட்ரைவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி காட்டுச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள். ஸோ யூஎஸ்பி ட்ரைவரில் ஒரே ஒரு ஸ்டோரேஜ் தான் காட்டுது. அதோட சைஸு கூட பாருங்கள். ஸோ கீழே பாருங்கள் 7.59 ஜிபி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7.5 ஜிபிக்கு மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து 8 ஜிபி பென்ட்ரைவர் தான் சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸிட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. EXIT அப்படின்றத வந்து கொடுத்துட்டு என்டர் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அகெயின் வந்து கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். இதுலேயும் வந்து எக்ஸிட் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுடைய மை பிசியில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய பென்ட்ரைவர் வந்து எந்த மாதிரி இருக்குன்றத. இதுக்கப்புறம் உங்களோட பென்ட்ரைவர் வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.